நாமக்கல்லில் கோபித்துக் கொண்டு சென்ற இரண்டாவது மனைவியை மகனின் கண்முன்னே கணவன் கத்தியால் குத்தி கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நடத்தையில் சந்தேகப்பட்டு கொலைபாதக செயலில் ஈடுபட்டவர் இரத்த கரை படிந்த கத்தியுடன் போலீசில் சரணடைந்துள்ளார். நடந்தது என்ன? சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்தவர் 45 வயதான பாண்டியன். லாரி ஓட்டுநரான இவர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான காயத்ரி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்துள்ளார். அதே வேளையில் இது காயத்ரிக்கு 3வது கல்யாணமாகும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு 7 வயதில் மகன் ஒருவர் உள்ளார். ஆரம்பத்தில் தம்பதி இருவரும் தங்களது குழந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அண்மை காலமாக காயத்ரியின் நடவடிக்கையில் கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. வேறொரு நபருடன் அவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அடிக்கடி சண்டையிட்டிருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே விரிசல் விழுந்துள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறு அடிதடி வரை சென்றுள்ளது. கணவன் தாக்கியதில் காயத்ரி கோபித்துக் கொண்டு கொக்கராயன்பேட்டை ராமநாதபுரத்தில் உள்ள தாத்தா வீட்டிற்கு தனது மகனுடன் சென்றுள்ளார். கோபித்துக் கொண்டு சென்றவர் மீண்டும் வீட்டிற்கு வராததால் அவர் மீது பாண்டியன் ஆத்திரத்தில் இருந்திருக்கிறார். இந்நிலையில் காயத்ரியின் தாத்தா வீட்டிற்கு பாண்டியன் சென்றுள்ளார். அங்கு காயத்ரி தனது மகன் மற்றும் தாத்தாவுடன் வீட்டு வாசலில் கயிறு கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தார். நள்ளிரவு 12 மணியளவில் சென்ற பாண்டியன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மனைவியின் கழுத்தில் சரமாரியாக குத்தி உள்ளார். வலி தாங்க முடியாமல் அவர் அலறி துடித்திருக்கிறார். சத்தம் கேட்டு அவரது தாத்தா மற்றும் மகன் எழுந்து பார்த்திருக்கிறார்கள். அப்போது காயத்ரி இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அருகே பாண்டியன் கத்தியுடன் நின்று கொண்டிருந்ததை கண்டு இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்ததும் பாண்டியன் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளார். படுகாயமடைந்த பெண் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவ இடத்தில் இருந்து ஓடிய பாண்டியன் கொக்கராயன்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தார். இரத்தக்கரை படிந்த கத்தியுடன் நின்று கொண்டிருந்தவரை கண்டு போலீசாரே ஆடிப்போய் உள்ளனர். விசாரித்ததில் தனது மனைவியை குத்தி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். உடனே அவரிடமிருந்த கத்தியை பறித்த போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். மேலும் ராமநாதபுரத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் காயத்ரியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குடும்ப சண்டையில் கோபித்துக் கொண்டு சென்ற இரண்டாவது மனைவியை கணவனே கத்தியால் குத்தி கொலை செய்தது பள்ளிப்பாளையம் பகுதியில் பதைபதைக்க வைத்துள்ளது.